ரிஷப ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது எது எதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா பொதுவாக பாருங்க குரு பகவான் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வராரு. அது ரொம்ப நல்ல ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் வர்றதால நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு ஏறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமுதாயத்துல அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். இருந்தாலும் நம்ம பேசும்போது வார்த்தைகளை யோசிச்சு பேசுங்க. சில நேரம் நம்ம பேசுற வார்த்தைகள் தப்பா போய் அதனால சில பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கிற மாதிரி வரும். இது ரொம்ப பயப்படணுன்ற அவசியம் இல்லை. சும்மா ஒரு 5% அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த 2ஆம் பாவத்துல வர குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடும்ப குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2ஆம் பாவத்துல வரக்கூடிய குரு பகவான் இவரோட பார்வை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, முதல்ல அவர் 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்ப நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்னன்னா ருண ரோக சத்ருஸ்தானம். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல்நல உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல முன்னேற்றம் இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்துல குருவையும் பார்த்துக்கோங்க, உடல்நல உபாதைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 2 நாளாவது நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்து நம்ம வரா மாதிரி ஒரு அமைப்பு அமையும். ஆனா பயப்பட வேண்டியது இல்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக தான் இருக்கும். போய் உடம்பு சரியில்லை அப்படின்னா சட்டுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டரை பார்த்து நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க. இது ஒரு எச்சரிக்கையா உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? அதே மாதிரி பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. அதே மாதிரி வாங்காதீங்க. நிறைய கடனை அடைக்கிற சூழ்நிலை பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அதாவது நிறைய பாசிட்டிவ் தான். ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்துல குருனோட ஒரு பாவம் எந்த பாவத்துல இருக்காரு, அவர் அசுபர் யாராரு பாக்குறாங்க அப்படின்னா அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்க அவர் துஷ்தானத்தை பார்க்குறாரு. துஷ்தானத்தை பார்க்கறதுனால எதுலேயும் நிதானம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 8ஆம் பாவம் அப்படின்றதுனால. அதுக்கடுத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தில் நம்ம எந்த அளவுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரோ 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதுக்கான வருமானம் அப்படின்றது வரதான் செய்யும். ஆக இந்த குடும்ப குரு ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய நல்லது தான் செய்ய போறாரு. அதில் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி மே மாசம் 14ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா? ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. இவ்வளவு நாள் ஜென்ம குருவா ரிஷபத்துல இருந்து நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா அவரோட பார்வை நல்லா தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க நம்ம அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க தென்குடி திட்டை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அங்க வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் இருக்கு. அந்த ஈசன் ஆலயத்துக்கு போயிட்டு வசிஷ்டேஸ்வரரை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு குரு பகவானையும் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்தெந்த விதத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் சொன்ன நீங்க குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு முறை போயிட்டு வந்துருங்க, ரொம்ப நல்லது நடக்கும். அதுக்கும் மேல குரு பயிற்சி ஆன பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பயுமே பாருங்க நம்மளுக்கு நேரமும் காலமும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடை விட்டுறக்கூடாது இல்லைங்களா? அந்த விதத்துல குரு பயிற்சி ஆன பின்னாடியும் நம்ம வழிபாடு பண்றது அப்படின்றது பரமேஸ்வரனோட காலை பிடிக்கிறது அது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இல்லை அப்படின்னா அம்பிகை வழிபாடு, ஈச வழிபாடு இதுல எதுனாலும் பண்ணலாம். அகிலலோக ஐயனும் அன்னையும் இல்லையா? இப்ப அம்பிகை வழிபாடு அப்படின்னா பாருங்க மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணுங்க, நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.